வாங்க இன்னைக்கு பிரியாணி பாட் பார்க்கலாம். இது மதுரையில் உள்ள விநாயகா மெட்டல்ஸ் அப்படிங்கிறதுல தாங்க வாங்கினேன். 2023 இது வாங்கினதுங்க. அப்போ ரேட்டு வந்து 3300ங்க. 3 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. நல்ல டின் கோட்டிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எங்கேயும் வந்து மிஸ்டேக்லாம் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் வந்து 1 கேஜி ரைஸ், 1 கேஜி சிக்கன், டோட்டலாக 2 கேஜி வரைக்கும் தாராளமாக பண்ண முடியுதுங்க. நான் செஞ்சு பார்த்தேன், பிரியாணி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது பாத்திரம். பார்க்குறதுக்கு தாங்க சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து வீடியோவுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து நல்ல குழியாக நல்லா இருக்குதுங்க. இதுக்கு லிட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த பாட்டில் எப்படி பிரியாணி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நல்லா கேட்டுக்குங்க. நான் சொல்கிறது 2 கிலோ ரைஸுக்கு சொல்கிறேங்க. ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா, இஞ்சி வந்து 200 கிராம், பூண்டு வந்து 150 கிராம், 100 கிராம். இது வந்து சும்மா ஆப்ஷன் தான். இது மூணுமே ஆப்ஷன் தான். நீங்கள் மிளகாத்தூள் போட்டுறதாலும் போட்டுக்கலாம். ஒர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கிங்க. காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்று டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகா, அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 2 கிலோ சொன்னேன் இல்லையா, 3 மிளகா எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் 3 வச்சிருக்கேன். அந்த இது வந்து கேஜி கணக்கு தான். ஒரு பூ வந்து 1 கேஜிக்கு நான் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதனால 3 பூ எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 பூ எடுத்து வச்சுக்கோங்க போதும். அன்னாசிப்பூ. கிராம்பு வந்து ஒரு கிலோக்கு 8, 2 கிலோனா 16 பீஸ். ஓகே, இது வந்து 3 பட்டை, ஒரு இன்ச்சுக்கு 3 பட்டை, 1 கிலோக்கு 3 இன்ச்சு, நான் 6 இன்ச்சு, ஒரு இன்ச்சில் வந்து நான் வந்து பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். 6 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி வந்து ஏலக்காவும் வந்து 14 20 வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோக்கு 10 பீஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான். ஸோ இதை வந்து வதக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அவங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த குக்கருக்கு இது அப்படின்னு பொறுக்கி வைக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் வந்து மிளகு வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மிளகு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். மண் சட்டி தாங்க எடுத்துருக்கேன். எப்போதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டியை சூடு பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமு. உடனே எண்ணெயும் ஊற்றிடுங்க. சட்டி பாட்டுக்கு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். எண்ணெய் இன்னும் சூடாக ஆகலைங்க. நான் போடுறேன். அப்போ தான் வந்து கருகாது. அதே மாதிரி சட்டி வந்து வெடிச்சும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த பாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து சிம்மில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு ஹீட் பண்ண பிறகு நீங்கள் கடுகு போட்டு வெடித்த பிறகு நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். எல்லாமே சிம்மில் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டேங்க. லைட்டாக வந்து அதில் வந்து சூடு ஏறுனா போதும். அப்படியே போட்டு பொரியணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வருங்க. இப்போ தான் ஹீட்டே ஆகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அந்த எண்ணெய் சூடாகி வரும்போது போட்டிங்க அப்படின்னா அந்த பட்டை கிராம்பெலாம் கரிஞ்சு போகாதுங்க, கருகி போகாது. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்குங்க. லைட்டாக 2 வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாங்க, அதுக்கப்புறம் பட்டை மிளகா, அதுக்கப்புறம் உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, எல்லா முந்திரியுமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்குறதுல தாங்க இருக்குது. நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ரொம்ப அப்போ தாங்க பிரியாணி வந்து ரொம்ப அதாவது நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி கொடுத்து ஆறின பிறகு நல்லா கிளாஸியாக சின்ன வெங்காயம் தாங்க அதுக்கு பதம். நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே உள்ளாரெல்லாம் வெந்து கிளாஸியாக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேம், அதாவது லோ ஹீட்லேயே பண்ணுங்க எப்போதுமே. நல்லா வதக்கி எடுத்த பிறகு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நல்லா 2 அதாவது 2 பகுதியாக பிரிச்சுக்குங்க.
ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து வச்சுக்குங்க. லோ ஹீட்டில் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயிலு. அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சோண்டு, கல்பாசி மஸ்ட்டுங்க, அது நீங்கள் போட்டுக்குங்க. இதெல்லாம் கூட நீங்கள் விட்டுறலாம், ஆனால் கல்பாசி மஸ்ட்டு. ஏன் இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வதக்கும் போது கல்பாசி போடலை, அதனால தான் சொல்கிறேன். இப்போ எண்ணெயில் வந்துட்டு நான் எல்லா பட்டை வகை எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், 2 1 போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து 1 கிலோவுக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 பெரிய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் அப்படின்னா நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கிங்க. அது மீடியம் சைஸ், ரொம்ப குட்டி வெங்காயம் தான். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போடுங்க போதும். நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்ல கிளாஸியாக வரணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்ல கிளாஸியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி, 1 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய தக்காளி, அதாவது நல்ல பெரிய தக்காளிங்க இது. மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து அதாவது ரொம்ப மேஷ் ஆகியும் வேகக்கூடாது, அதே சமயம் வதங்காமையும் இருக்கக்கூடாது. ஸோ லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு, லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த தக்காளியை வந்து வேக விடுங்க. தக்காளி போட்டோன்னே ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 3/4 கிலோ சிக்கனுங்க. சிக்கன் வந்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸு அந்த சிக்கன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். வெறும் மிளகாத்தூளும் போடலாம். நான் போடுறது இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு, யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இது எல்லாமே போட்டுட்டு திரும்ப அந்த சிக்கனுக்கு அந்த உரப்பு இது எல்லாமே பிடிச்சி இது ஏறணுங்கிறதுக்காக உப்பு போடுறேங்க. அந்த உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் ஆன பிறகு சிக்கன் வந்து ஃபுல்லாகவும் வெந்துடக்கூடாது, கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றுங்க. 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. 1 கிலோ ஜீரக சம்பா அரிசிங்க, அரிசி தாங்க கணக்கு, அதுக்கு தான் நம்ம மசாலா நல்லா கழுவிட்டு 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டு அரிசியை வந்து ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து அந்த தயிர் போட்டு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறத 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 2 கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஃபுல்லாக போடணும். நான் போடுறது இப்போ 1 கிலோ அரிசி. ஸோ நான் 2ஆக டிவைட் பண்ண மசாலாவை எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க கிளறி விட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி, இங்கே பாருங்கள், இப்போ அப்படியே இப்போ எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ அரிசின்னா ஜீரக சம்பாவாக இருந்தால் அதாவது எதில் அளக்குறீங்களோ அதே இதில் 1 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். யூஸ்வலாக 1.5 சொல்லுவாங்க, இல்லைன்னா 2 சொல்லுவாங்க. பட் ஜீரக சம்பாவுக்கு தேவை கிடையாது, ஏற்கனவே ஒரு 1/4 பங்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால 1 பங்குக்கு 1 பங்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 1 கிலோ வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டுறேன்னா அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வெந்நீரை ஊற்றுங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் வந்து ஒரு லெமன், உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி. தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் லெமனை வந்து ஹாஃப் ஆக்கிக்கிங்க. தயிர் புளிப்பே இல்லை அப்படின்னா ஒரு லெமன் ஊற்றிக்கிங்க. 1 கிலோவுக்கு சின்ன லெமன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் உள்ள லெமன், நல்ல பெருசு கிடையாது, பெருசாக இருந்ததுன்னா ஹாஃப் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நல்ல கொதி வந்த பிறகு சீக்கிரத்தில் கொதி வந்துடுங்க. அதுக்கப்புறம் அரிசியில் போடுங்க, ஏன்னா நம்ம வெந்நீர் ஊற்றிருக்கோம். அரிசி போடுங்க. அரிசி போட்டோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் போடுங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் நெய் போட சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த கொதி வரும்போது
அப்படியே 2 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகி எல்லாத்தோட போய் மெர்ஜ் ஆகுங்க. அது வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா நிறைய நெய் போட்ட மாதிரி நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுங்க மூடி போட்டு வைங்க. 5 மினிட்ஸ்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தக்காளி போட்டோடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவீங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸு. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இப்போ நல்லா வந்து ஒரு ஜென்டிலாக பிரட்டி விட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரட்டி விட்டிங்க அப்படின்னா சிம் ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. திருப்பி தம்மு போடுங்க. நான் வந்து தம்மு வந்து 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸுங்க. அதுவும் லோ ஃப்ளேமில் நம்ம ஏற்கனவே வச்சுட்டோம். தம்மு போடுறதும் வந்து லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸுங்க. 15 மினிட்ஸ் வச்சு பார்த்துட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொழன்னு இருக்குங்க ரைஸு. அப்படியே உதிரியாக இருக்கும். ரைஸும் சூப்பராக வெந்திருக்கும். தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், சேலம் இந்த ஊர்லலாம் வந்து இந்த அரிசியை தாங்க பண்ணுவாங்க. ஜீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்பாங்க. அதே மாதிரி சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தாங்க நிறையா செய்வாங்க. நம்ம எல்லாத்தையும் அரைச்சி போட்டனால ரொம்ப, அதாவது சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றப்ப இது அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இது நல்லா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.